ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம கோடிங் பார்ட் பார்த்துடலாம். ப்ராப்ஸ் ட்ரில்லிங், அப்புறம் கான்டாக்ட்ஸ் ஏபிஐ, இதுக்கு ஒரு சாம்பிள் கோடிங் பார்த்துடலாம். இந்த கோடிங் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். npm create vtat latest அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதை அப்படி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இப்போ வந்து நம்ம ரியாக்ட் டேட்டா ஷேரிங் இப்படின்னு நான் ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிடுறேன். இது வந்து ரியாக்டில் வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ப்ராஜெக்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது கோடிங்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். சிடி ரியாக்ட் டேட்டா ஷேரிங், அதுக்கப்புறம் கோட் டாட் அப்படின்னு அடித்தோன்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. அது நம்மளுக்கு தெரியும். இந்த வியூவில் போனீங்கன்னா டெர்மினல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல்+, பேக்டிக் அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் npm இன்ஸ்டால் பண்ணணும் அடுத்த ஸ்டெப். இப்போ npm இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு நோடு மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துடும். இது எல்லாமே ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நிறைய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், நோடு மாடியூல்ஸ் நம்மளுக்கு ஃபோல்டர் வந்துடுச்சு. இது எல்லா லைப்ரரி ஃபைல்ஸையும் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ npm ரன் டெப், இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 5173ல் கிடைக்கும். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம். இந்த app.css தேவையில்லை, நான் தூக்கிடுறேன், டெலீட். அப்புறம் app.jsxல இதெல்லாம் எதுவும் வேண்டாம், தூக்கியாச்சு. அப்போ இதுவும் தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ index.cssல நம்ம ஏற்கனவே ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் வச்சுருந்தோம்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுறேன். ஸோ நீங்களும் அந்த இதுலேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ main.jsxல நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆப் கரெக்டாக இருக்குது. இது ஸ்ட்ரிக்ட் மோடில் ஆப்ங்கிற காம்போனண்ட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டு தான். சேவ் ஆல் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு, எம்டியாக இருக்குது. ப்ராஜெக்டை க்ளீனப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ராப்ஸ் ட்ரில்லிங்காக ஒரு சாம்பிள் கோடிங் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். props_drilling_demo. இதுக்கு உள்ள ஃபைல் வைக்கிறேன். கிராண்ட், அதாவது காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிராண்ட் parent.jsx, அப்புறம் parent.jsx, மூணாவதாக child.jsx. ஓகே, 3 காம்போனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ காம்போனண்ட்டில் ஃபங்க்ஷன் எழுதுறதெல்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் கிராண்ட் பேரண்ட்டுக்கு போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் RFCE அப்படின்னு கொடுத்தா கூட வரும். ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்போனண்ட். ஓகே, இது கொடுத்தாலும் வரும். இதை வச்சுட்டு ஒரு டேப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் ஃபில்லப் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் கிராண்ட் பேரண்ட், ஸோ இந்த மாதிரி எழுதி கூட நீங்கள் பழகிக்கோங்க. ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும். ரிட்டர்னுக்கு வந்து நான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டே ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் போடுறேன். இதுக்குள்ளே நான் வந்து h2 அப்படிங்கிற ஒரு டேக் போட்டுட்டு இதை நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அந்த கிராண்ட் பேரண்ட்டை app.jsxல காம்போனண்ட்டாக உள்ளே வைக்கிறேன். கிராண்ட் பேரண்ட் ஒரு டேப் அடிச்சிங்கன்னா மேலே நம்மளுக்கு இம்போர்ட்டும் ஆகிடும். இந்த காம்போனண்ட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹலோ கிராண்ட் பேரண்ட் வந்துடுச்சாங்க. இப்போ பேரண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணணும், சரியா? அப்போ நான் கிராண்ட் பேரண்ட்லேருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு பேரண்ட்டில் உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நான் பேரண்ட்டுன்னு பேர் மாற்றிடுறேன். ஹலோ பேரண்ட். அப்போ இது வந்து நான் h3ன்னு வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல. பேரண்ட்டு காம்போனண்ட்டை கிராண்ட் பேரண்ட்டுக்கு உள்ளே கால் பண்ணணும். அப்போ பேரண்ட் அப்படின்னு போட்டு ஒரு டேப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இம்போர்ட் ஆகிடும். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஹையரார்கி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப் மாடல் இருக்குது நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி. அதுக்குள்ளே கிராண்ட் பேரண்ட், அந்த கிராண்ட் பேரண்ட்டுக்கு உள்ள பேரண்ட்டை கால் பண்ணுறோம். இப்போ இந்த பேரண்ட்டுக்கு உள்ள நம்ம சைல்டை கால் பண்ண போகிறோம். இப்போ சைல்டு காம்போனண்ட்டை நம்ம பேரண்ட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி சைல்டு காம்போனண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். இங்கே எல்லா இடத்துலையும் சைல்டுன்னு பேர் மாற்றுறோம். ஹலோ சைல்டு அப்படி போடுறோம். அப்போ இந்த காம்போனண்ட்டை நம்ம பேரண்ட்லேருந்து கால் பண்ணணும். கால் பண்ணியாச்சு, இம்போர்ட்டும் ஆகிடுச்சு. ஃபைல் சேவர். ஸோ இந்த ஹையரார்கி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு. ஸோ அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு தெளிவாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கில் என்ன வேணும் அப்படின்னா, நான் ஒரு வேரியபிள் பேர் வைக்கிறேன். அந்த வேரியபிளை ஆப்புங்கிறதுல வேரியபிள் பேர் வைக்கிறேன். கான்ஸ்டன்ட் யூசர் நேம் மோனா. ஸோ இந்த யூசர் நேமை நான் எங்கே கொண்டு போகணும்? சைல்டில் போய் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? இங்கே வந்து நான் அனுப்பணும். ஸோ நான் யூசர் நேம் ஒரு கர்லி ப்ராக்கெட்டில் என்னுடைய யூசர் நேம்ங்கிற வேரியபிளை போடுறேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ராப்ஸ்
வேல்யூ. கரெக்டா? இதை வந்து நான் பேரண்ட்டில் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட்டில் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ஸ் போட்டு வைக்கிறேன். நார்மலாக நம்ம ப்ராப்ஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, சேம் தான். ஹலோ கிராண்ட் பேரண்ட் அப்படி போட்டுட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட்டில் ப்ராப்ஸ் டாட் யூசர் நேம். இப்போ கிராண்ட் பேரண்ட்டுக்குள்ள நான் அனுப்புனது இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஹலோ கிராண்ட் பேரண்ட், அந்த ப்ராப்ஸோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ இதே ப்ராப்ஸோட வேல்யூவை நான் பேரண்ட்டுக்கும் அனுப்பலாம்ல. அப்போ யூசர் நேம் எகெயின் நான் ஒரு வேரியபிள் பேர் வைக்கிறேன். அதுக்கு நான் ப்ராப்ஸில் உள்ள யூசர் நேமை பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை பேரண்ட்டில் போய் நான் கேட்ச் பண்ணலாமா? இங்கே ஒரு ப்ராப்ஸ் வைக்கணும். அப்போ பேரண்ட்டில் ஒரு ப்ராப்ஸ் வச்சுட்டு ஹலோ பேரண்ட் ப்ராப்ஸில் உள்ள யூசர் நேம் இதையும் சேவ் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு app.jsxல அனுப்புகிற அந்த யூசர் நேம் வந்து எனக்கு கிராண்ட் பேரண்ட்டுக்கு வந்துருச்சு, பேரண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து எகெயின் ஒரு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் போட்டு நான் சைல்டுக்கும் அனுப்பலாம். அப்போ பேரண்ட்லேருந்து எகெயின் நான் அந்த இதே மாதிரி யூசர் நேம் ஈக்குவல் டு ப்ராப்ஸில் உள்ள யூசர் நேம், இந்த வேல்யூவை அப்படியே நான் சைல்டுக்கு அனுப்புகிறேன். இந்த சைல்டில் போய் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இங்கே ப்ராப்ஸுங்கிறத ஒரு வேரியபிள் வாங்கிக்கணும். இது ஏற்கனவே நம்ம ப்ராப்ஸ் படித்தது தான். நீங்கள் பேர்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இந்த ஆப்பில் உள்ளது சைல்டுக்கு வந்துடுச்சு. இதுதான் ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு சைல்டில் தான் இந்த நேம் வேணும்னா நான் கிராண்ட் பேரண்ட்டை சொல்லி தான் சைல்டுக்கு வர வேண்டியிருக்கு. இதுதான் ட்ரில்லிங் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நான் நேராக ஆப்பில் இந்த வேரியபிள் பேர் இருக்குது, இதை ஸ்ட்ரெயிட்டாக சைல்டில் போய் நான் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது? இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறத கொண்டு வரோம். அதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இது ஒரு தடவை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணையும் தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த நாளையுமே நீங்கள் வந்து ஒரு விண்டோவில் இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யூசர் நேமை நான் கிராண்ட் பேரண்ட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து பேரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் வழியாக, அதுக்கப்புறம் பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு போய் அப்புறம் சைல்டில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே. ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியாது ஒரு டேட்டாவை. இது ப்ராப்ஸ் ட்ரில்லிங் புரிதா? இதோட பிரச்சனை இதுதான். இப்போ வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்கான டெமோ பார்க்க போகிறோம். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, கான்டெக்ஸ்ட் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கிராண்ட் பேரண்ட் சைல்டுன்னு அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம டைம் சேவிங்காக. இது ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கானது. இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். பேர் சேமாக இருக்கும், ஆனால் வேறு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் டெமோவுக்குள்ள ஃபோல்டரை தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்டில் நான் பேரண்ட்டை கால் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்னா ./ போட்டிருக்கேன் பாருங்கள். கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற பேரண்ட்டுன்னு அர்த்தம். கரண்ட் ஃபோல்டர் கான்டெக்ஸ்ட் டெமோன்னு காமிக்குதா, அதில் உள்ள பேரண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம மாற்றணுன்னாலும் மாற்றிக்கிடலாம். நீங்கள் இந்த அதே மாதிரி டேப் பேரண்ட்டுன்னு போட்டு டேப் அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ஃபோல்டரில் உள்ளதை அது எடுத்துக்கும் இன்போர்ட். ஸோ அது எதையும் குழப்ப வேண்டாம், தனியாக சாம்பிள் காமிக்கணும்னு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஹாய் கிராண்ட் பேரண்ட் போட்டேன். அதே மாதிரி பேரண்ட்லேயும் ஹாய் பேரண்ட், அப்புறம் சைல்டை கால் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே சைல்டு ஹாய் சைல்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே எங்கேயுமே ப்ராப்ஸ் அப்படிங்கிறது வராது. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆப்பில் போய் இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா ஆப்ஸ்லேருந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்டை எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு போடுறோம். இது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு கேட்குது. கான்டெக்ஸ்ட் டெமோவில் இருக்கிறதே போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கான்டெக்ஸ்ட் டெமோவில் இருக்கிற கிராண்ட் பேரண்ட்டை கால் பண்ணிவிடும். இப்போ இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது பேரை மாற்றிக்கலாம், கைரா. இப்போ இந்த யூசர் நேமை எங்கேயுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அது ஒரு எரர் சொல்லிட்டு இருக்குது. மேபி இதை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போதைக்கு. ஸோ எனக்கு இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங்கில் இருக்குது, எல்லாமே வந்துருச்சா. ஹை சைல்டு. நம்ம கிராண்ட் பேரண்ட்டை எங்கே கால் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உள்ளே இருக்கிற சைல்டும் கால் ஆகிடும், அதுக்கு உள்ளே இருக்கிற சைல்டும் கால் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மூணுமே வருது. நம்ம H1 H2 எல்லாம் மாற்றிடுவோம். ஸோ மூணுமே சேவ் பண்ணிட்டேன். நான் அந்த H1 H2ங்கிற இந்த டேக்கை மாற்றிருக்கிறேன், அவ்வளோதான். சரியா? இப்போ கான்டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு உள்ள இங்கே ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து கான்டெக்ஸ்ட் ப்ளூரலில் போட்டுக்கோங்க .jsx. ஏன்னா இதில் மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமனாக வெளியே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் காம்பனண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல.
இந்த ரவுட்டிங்கில் பார்த்துருப்போம்ல மை ரவுட்டர் அப்படின்னு இந்த ரவுட்டிங்கான ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் யூசர் கான்டெக்ஸ்ட், நம்ம யூசர் ரிலேட்டடான ஒரு கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கிரியேட் கான்டெக்ஸ்ட் இதை நம்ம போடுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரியாக்ட்லேருந்து வந்துடும். எக்ஸ்போர்ட் ஸ்பெல்லிங். இப்போ நான் வந்து இதை கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கிட்டேன். யூசர் கான்டெக்ஸ்ட் யூங்கிறது கேபிட்டல் லெட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது மாதிரி என்ன செய்யலாம், நம்ம தீம் கான்டெக்ஸ்ட், கலர் கான்டெக்ஸ்ட், ஒர்க் கான்டெக்ஸ்ட், இந்த மாதிரி மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் இங்கே வச்சுட்டு எல்லா வேரியபிளையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம்ல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்டை app.jxல நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ப்ரொவைட் பண்ணலாம், இது வந்து எனக்கு யூசர் கேபிட்டல் யூ போட்டோம்ல யூசர் கான்டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்க. அப்போ யூசர் கான்டெக்ஸ்ட்னு ப்ரொவைட் பண்ணியாச்சுனாலே இங்கே எனக்கு மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு. டாட் ப்ரொவைடர் கீழே வந்துருச்சா, கேபிட்டல் பி ப்ரொவைடர் போட்டாச்சா, அவ்வளோதான். இந்த ப்ரொவைடருக்குள்ளே தான் எல்லா சைல்டையும் நம்ம கொண்டு போய் வைக்கணும். அதுதான் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லையும் சொல்லியிருந்தோம். இப்போ என்னுடைய யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு உள்ளே என்னுடைய கிராண்ட் பேரண்ட்டை வச்சுருந்தேன். இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற பேரண்ட்டு, அதுக்கு உள்ளே இருக்கிற சைல்டு, இந்த மூணுமே ப்ரொவைடருக்குள்ளே வந்துடும். அப்போ ப்ரொவைடு மட்டும் பண்ணணுமா, இன்ட்ரோடக்ஷனில் தேர்டு பாயிண்ட் ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்போம். அதில் வேல்யூவை பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன், அதுக்கு தான் இந்த நேம் யூசர் நேமை நான் பாஸ் பண்ணேன். இப்போ பாஸ் பண்ணணும்னா நான் ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு பாஸ் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் ப்ரொவைட் பண்ணி வேல்யூவையும் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போவுமே எனக்கு எதுவும் நடக்கலை, எதுவுமே ஆகலை, ரைட்டில் சேமாக தான் இருக்குது. ப்ரொவைடு மட்டும் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சைல்டில் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த கான்டெக்ஸ்ட் டெமோவில் இருக்கிற சைல்டு, நான் எங்கேயுமே ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலைல்ல, சைல்டில் போய் நான் அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். இங்கே தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஹூக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கே நான் வந்து கான்ஸ்டன்ட் யூசர் நேம் அப்படிங்கிறது தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஹூக்கை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு உள்ள ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன்ல யூசர் கான்டெக்ஸ்ட், அதை கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். அப்போ யூஸ் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ரியாக்டோடைய ஹூக்கு, அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள பேராமீட்டராக நான் என்ன வச்சுருக்கிறேன்னா என்னுடைய ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபி வச்சுருந்தால அதை கொடுத்துட்டேன். அப்போ அந்த யூசர் கான்டெக்ஸ்டில் என்னென்ன வேல்யூ இருந்துச்சோ அது எல்லாம் இங்கே வந்துடும். அது ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணி எடுக்கணும், அரேயாக இருந்தால் அப்படி எடுத்துக்கலாம். இது வெறும் ஸ்ட்ரிங்கு மட்டும்தான். அப்போ ஹை சைல்டு ஐ எம் யூசர் நேம். அப்போ அந்த யூசர் நேம்ங்கிற வேரியபிளில் யூசர் கான்டெக்ஸ்டில் என்ன இருக்கோ அது வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், ஐ எம் கைரா வந்துருச்சு. ஸோ நான் ஆப்பில் அனுப்பிச்ச வேல்யூ அந்த டேட்டா யூஸ் கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஹூக்கு மூலமாக எனக்கு இந்த இடத்துல வந்துடுச்சு. அப்போ நான் கிராண்ட் பேரண்ட்டுக்கும் கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட்டு ப்ரொவைடு மட்டும்தான் பண்ணேன். இந்த இடத்துல ப்ரொவைடு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் வேல்யூவை. அப்போ இது எல்லா இடத்துலையும் வரும். இதுதான் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். எந்த பேரண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதில் உள்ள எல்லா சைல்டுலேயும் நம்ம அந்த வேல்யூவை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இதே இதில் நான் இன்னொரு கான்டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் நான் ஒர்க் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். சரி, இப்போ இந்த ஒர்க் கான்டெக்ஸ்ட்டை ஆப்பில் போய் என்னுடைய யூசருக்கு உள்ளனாலும் எழுதிக்கலாம், வெளியனாலும் எழுதிக்கலாம். நம்ம வெளியே எழுதுவோமே, ஒர்க் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர், ஓகே, வேல்யூ ஈக்குவல் டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு கான்டெக்ஸ்ட்டை இங்கே வெளியே க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரெண்டு கான்டெக்ஸ்ட்டையும் கிராண்ட் பேரண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ வைக்கணும்ல, அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணி வேல்யூ வைப்போம். கான்ஸ்டன்ட் ஒர்க் நேம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்கே நான் ப்ரொஃபஸர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அதை நான் இங்கே பாஸ் பண்ணியிருந்தேன், ஒர்க் அண்டர்ஸ்கோர் நேம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு சைல்டில் போய் ஐ எம் யூசர் நேம் ஒர்க்கிங் ஆஸ் எ ஒரு ப்ராக்கெட் போட்டு என்னுடைய வேல்யூ வரணும்ல, அதுக்கு நான் கான்ஸ்டன்ட் ஒர்க் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஒர்க் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கான்டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து வந்துருச்சு, யூசர் கான்டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஒர்க் நேமை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணோம்னா ஐ எம் கைரா ஒர்க்கிங் ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் வந்துருச்சா. அப்போ ரெண்டு கான்டெக்ஸ்ட் மல்டிபிள் கான்டெக்ஸ்ட்டை கூட நம்ம அனுப்பலாம். எந்த பேரண்ட்டுக்கு அனுப்புகிறோமோ அங்கே தான் அனுப்பிக்கலாம். ஆப்லேருந்து தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒர்க்கை வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்லேருந்து கூட அனுப்பலாம். எந்த பேரண்ட்டுக்கு அனுப்புகிறோமோ
அதுக்கு கீழே உள்ள சைல்டு எல்லாத்துக்கும் அந்த டேட்டா வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதில் கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னால, நம்ம ரவுட்டிங் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா router.jsxன்னு இருக்கும். இது வந்து காம்போனண்ட்டு கிடையாது, ஒரு வேரியபிளில் நம்ம ரவுட்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன ரவுட்டிங் பேராமீட்டர் வேணும், அதோட சில்ட்ரன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வச்சுருந்தோம். இதை கடைசியாக இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம context.jsxும் நான் எக்ஸ்போர்ட் இங்கே பண்ணுறேன். ஏன்னா மல்டிபிள் வேரியபிள் எனக்கு வருது அப்படின்றனால இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணேன். டிஃபால்ட்னா ஒன்று தானே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ இதே சேம் தான் இங்கேயும் நான் வச்சுருக்கிறேன். இந்த மை ரவுட்டருங்கிறது இம்போர்ட் பண்ணியிருக்கிற இடத்த பாருங்கள். இதே மாதிரி என்னோட சைல்டு இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கர்லி ப்ராக்கெட் இருக்கும், இதில் இருக்காது. ஏன்னா இது டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வேரியபிளை எடுத்துக்கிடுறோம். பட் இங்கே மல்டிபிள் இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வைக்கலை. மல்டிபிள் இருக்கிறதுனால கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த வேரியபிளை எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்களே மேனுவலாக டைப் அடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சின்ன சாம்பிள் செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ.